வந்து திட்டுறாங்க கமெண்ட்ல. கீரை கடைஞ்சிங்கள என்ன மாமியார வேலை வாங்குறியடி பாவம் டிலட்டா பிறவிடி அப்படின்னு எடுத்து திட்டுறாங்க. இது நீங்க தான் கமெண்ட் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். அதான் அதனால அம்மா கடைஞ்சி தரும். ஆமா இங்க பாருங்க காய்கறிலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக்னா, இன்றைக்கி ஆடி கிருத்திகை இல்லையா, ஆடி கிருத்திகை அதுவும் நம்ம வந்து வடை பாயாசம்லாம் செஞ்சு நல்லா தடல் புடலாக முருகருக்கு வந்து படையல் போட போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தேர்ஸ்டே அதுவும் சில பேர் வந்து கிருத்திகை படைச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் படைக்க போகிறோம். நிறைய பேர் ஃப்ரைடே தான் படைக்க போகிறோங்க. ஆமாம், நேற்று 7 மணிக்கெலாம் படைச்சிருக்காங்கம்மா. நேற்று நைட்டெல்லாம் நிறைய பேர் படைச்சிருக்காங்க. ஓகே, இன்றைக்கும் கிருத்திகை தான் இல்லையா, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருக்குது கிருத்திகை. நாங்கள் வந்து படைக்க போகிறோம். பட்டு வந்து வேலைக்கு போயிட்டாங்க. வட்சனுக்கு காலையில் கேரட் ரைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து 1 by 1 நாங்கள் வந்து பண்ண போகிறோம். வாங்க, நான் அப்பா அம்மா 3 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் சாமி கும்பிட போகிறோம். அம்மா வந்து எனக்கு காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. எல்லாமே முருங்கைக்காய் அறிய போகிறாங்க. வெங்காயம், தக்காளி, என்ன இது முருங்கைக்காய், தக்காளி, இது பச்சை மிளகா, இது வந்து வடக்கி இது தக்காளி சாம்பாருக்கு, வெங்காயம் சாம்பாருக்கு வதக்கிறதுக்கு. இதுல வந்து கத்திரிக்காய், மாங்காய்லாம் இருக்கு. கத்திரிக்காய், மாங்காய். சரி, என்ன அது சொல்லுங்க. முருங்கைக்காய்க்கு ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சுக்கிறீங்களே, சொல்லுங்க. முருங்கைக்காய்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லல. இந்த முருங்கைக்காய் எங்க அம்மா முருகருக்கு போட்டு ஆக்க மாட்டாங்க அப்படின்னு அம்மா ஆயா வந்து சொல்லிட்டாங்க. எங்க அம்மா எங்க அப்பா சொல்லுவாங்க முருகருக்கு சடையாயுது. அத நீங்க ஃபாலோ பண்றீங்க. அத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எங்க அப்பா முருங்கை போட்டுதான் சாமிக்கு சொன்னாங்க. அத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதான் உங்க அம்மா சொன்னாங்கன்னு நீ ஆக்கு. எங்க அம்மா சொன்னதுல இருந்து நான் முருகருக்கு ஆக மாட்டேன். ஓகே, சாமிக்கு படைக்கிறதுக்கு ஆக்கு. நீங்க சொல்லுங்க. கிருத்திகை அதுவுமா சாம்பார் வைக்கிறவங்க முருங்கைக்காய் போட்டு வைக்கலாமா, வைக்க கூடாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அது நான் சொல்றது உண்மையா, அவங்க சொல்றது உண்மையா? நான் எதுக்கு போடுறேன்னா, சாம்பார்ல முருங்கைக்காய் போட்டா டேஸ்டா இருக்கும், அதுக்கு மட்டும் தான் போடுறேன். அப்படியே கிடையாது. முருங்கைக்காய் முருகருக்கு சடைன்னு சொன்னாங்க. நான் படைக்கிறது இல்ல, படைக்க மாட்டாங்க. எங்க கூட முருங்கைக்காய் மட்டும் தான் போட மாட்டாங்க. அது உங்க வீட்டை படைக்க மாட்டாங்க, எங்க வீட்டை படைப்பாங்களா. அப்ப நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். உங்க வீட்டை படைக்கிறாங்களே, நீ ஃபாலோ பண்ணி. சரி, இப்ப சமையல் வேலைலாம் என்னுடைய தானே. அப்புறம் கமாண்ட்ல சொல்லு. முருங்கைக்காய் முருகருக்கு படைக்கலாமா படைக்கூடாதா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல. அப்புறம் என்ன வந்து திட்டுறாங்க கமெண்ட்ல. கீரை கடைஞ்சிங்கள என்ன மாமியார வேலை வாங்குறியடி பாவம் டிலட்டா பிறவிடி அப்படின்னு எடுத்து திட்டுறாங்க. இது நீங்க தான் கமெண்ட் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். அரியற வேலை மட்டும் தான். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சாப்பிட்டு உக்காந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உக்காஞ்சிட்டே பண்ற வேலை அம்மா பண்ணுவாங்க. ஆமா, உண்மை சொல்லணும்னா எனக்கு கீரை கடையே தெரியாது, அவ்வளவுதான். அதனால அம்மா கடைஞ்சி தரும். ஆமா, இங்க பாருங்க காய்கறிலாம் அம்மா தான் அரிஞ்சு கொடுப்பாங்க. விளக்கு தட்டு கழுவுனாங்க, பொட்டு வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வடை மாவு அரைப்பீங்க, பிசைஞ்சு தருவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் உட்காந்துக்கினே செய்வாங்க. இப்ப அடுப்பாண்ட போய் எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன். பூஜை ரூமுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவேன். படைக்கிற வரைக்கும் வந்துடுவேன். அம்மா கூட படைப்பாங்க, படைக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். எந்த வேலையா இருந்தாலும் திரிசல் போட்டு சோறு கிளை போட்டு சோறு வச்சு எல்லா பொருளும் நடுவுல எடுத்து வச்சு அது கற்பூரம் கூட வச்சு கூட எடுத்து வச்சிருவேன். நான் படைக்கிறதுக்கு போயிடுவேன். உண்மைதான் நான் சொல்றேன், பொய்யே சொல்ல மாட்டேன். இது வெளியே அது வந்த வெளியே துணி கூட அதான் துவச்சு கொடுக்குது. பாவம் என்ன திட்டுறாங்க. அந்த கமெண்ட் ஃபுல்லா நான் இப்ப சொல்லல, பாதி தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீ என்ன பிரிவி நீ அப்படின்னு கேட்டாங்க. பாதுபட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கேன், இதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் கமெண்ட் அப்படியே தான் இருக்கு. ஏன் அந்த கீரையை ஒன்னால கடைய முடியாதா அப்படின்லாம் கேட்டாங்க. மைய மாட்டுது, நாங்க மிக்சில அரைச்சிடுவோம். அரைச்சா கொஞ்சம் முருங்கீரை கசக்கிற மாதிரி தெரியுது. அதையும் இப்படி இப்படி ஆட்டுது, மைய மாட்டுது. பாத்தி பாத்தி ஆட்டி பாத்துக்கிறோம். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது திட்டுறதுக்கே வேலை கிடையாது.
அவ்வளோதான் சொல்லிட்டாங்களா? இல்லை நாங்கள் 2 பேருமே அப்படியே மாற்றி மாற்றி செய்வோம். நான் நடந்த வேலை செய்வேன். இப்போ ஏன் இவங்களை காய்கறினா காய்கறி விட்டுட்டு நான் அடுப்பு வேலையை பார்க்குறேன், அதனால தான் இவங்களை உட்காந்துட்டு இருக்காங்கன்னு காய் கொடுத்தேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யலாம். ஆமாம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. போய் நின்று இது கூட தோசை கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மீன் கூட வருகிற மாதிரி போவேன். அங்கே நின்று வீடை எடுக்க சத்தம் பிடிக்க சொல்லுவாங்க, எடுப்பு தாங்காது. சேரை போட்டுக்கணும் உக்காந்திக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் போய் வறுக்க சொல்லுவேன், அப்புறம் நான் போய் வறுப்பேன். கொடுங்க சேரை போட்டுக்கிட்டு உக்காந்திட்டு இப்படி பிடிப்பேன். என்னால முடியல, இடுப்பு ஒண்ணுமே சரியில்லை. ஆமா, சுத்தமா முடியல. இடுப்பு ஒடிஞ்சிடுத்து. இடுப்பு ஆயிப்போச்சு. உண்மைதான், ஏதோ ஆயிப்போச்சுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இடுப்பு எலும்பு ஏதாவது கிராக் ஆயிருக்கும். கிராக் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. முதல்ல ஒரு இடு ஊத்துட்டுல, அப்போ வந்து இந்த இடுப்புல ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தாங்க. 3 மாசம் பெட்லெஸ் எடுன்னு சொன்னாங்க. அது வந்து 3 மாசம் எப்படி எடுக்க முடியும்? நீ வந்தா என்ன பெட்லெஸ் எடுக்கிற, நீ வராதுன்னா ஊருக்கு எப்படி எடுக்க முடியும்? நீங்க தான் பண்ணணும். நல்லாவே பண்ணிக்கலாம். ஒரு வாரம் சுத்தமா ஏந்திருக்க முடியல, புடிச்சு இட்டுன்னு விட்டான் லெட்டிங் விட்டுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இப்போ சோறு ஆகிறது. கொஞ்ச நாள் சோறு ஆக்கி கொடுத்தான். 3 மாசத்துக்கு எப்படி ஆக்கி கொடுக்க முடியும் ஆம்பளை பிள்ளை? சரி விடுங்க. சரி, இப்பதான் பெட் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அப்புறம் எடுங்க, அதெல்லாம் வேற தண்ணியில மாத்திருங்க. வேற என்ன எடுத்துன்னு வரேன். சரி, நான் சாம்பார் வைக்க போறேன். நான் போயிட்டு இங்க பாருங்க, அம்மா விளக்குத்தட்டுலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. வாஷ் பண்ணேன். ஆமா, நான் வந்து இப்ப பொட்டு மஞ்சள் வைப்பேன். இல்ல இல்லையே, வெள்ளையா தான் தெரியுது கேமராவில். முருங்கைக்காய் வெந்துட்டு நல்லா. சாம்பார் வந்து ரெடி ஆகுது. பக்கத்தில் உருளைக்கிழங்கு சாப்பாடு வடிச்சிட்டேன், பாயாசம் வச்சுட்டேன். இப்போ வந்து சாம்பாரை இறக்கிட்டு நம்ம வடை தான் போட போகிறோம். கடன்னு 12 மணிக்கு முடியுது ராவுகாலம். 12 மணிக்கு முடிஞ்சது நம்ம அப்படியே படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உப்பு இருக்குதானா டேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம முருகருக்கு பண்ணுறதுனால. உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்காக கறிக்கிற மாதிரி போட மாட்டேன். 1/2 உப்பு தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். சாம்பார் வெற்றிகரமாக வச்சு முடிச்சாச்சு. வடை போட்டுட்ருக்கேன். முருங்கைக்காய் போட்ட சாம்பார், உளுந்த வடை, ஓட்டை வடை. ஓட்டை தான் சரியாக வரல, கோணல் மணலாக போகுது. பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓட்டை எப்படி இருந்தா என்ன. சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாயாசம், சாப்பாடு, உருளைக்கிழங்கு. அம்மா காட்டுவாங்க சாப்பாடு வைக்கிறது. விளக்கேற்றி கொடுத்துட்டேன். அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. வடை தேங்காய் உடைக்கணும். அப்பளம், சாம்பார், உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க அம்மா. லாஸ்ட்டாக சாப்பிட்றதா இருந்தால் அப்போ சாமி படிச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பாயாசம் வைக்கணுமா? சோறு போட்டு குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் பாயாசம் வைக்கணும். சரி சரி. அப்புறம் ஸ்டார் போட்டிருக்கேன். அப்பளம் அதை வச்சிருக்கேன். சரி, ஏன் எல்லார் வீட்லேயும் வாசல்லையும் ஸ்டார் போட்டிருக்காங்க? முருகர் வாசல்ல மெரிக்க கூடாதா? முருகர் அடிச்சுன்னு தானே அது. அதான் எல்லார் வீட்லேயும் பார்த்தேன், ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. நானும் ஸ்டார் தான் போட்டேன். ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் அது அலைஞ்சிடுச்சு, தண்ணி போயிட்டு. அங்கே போட்டா? ஆமாம், வாசலில் போட்டேன். எல்லாம் போட்டாங்க. நீ நடு வீட்லேயும் எல்லாம் போட்டால் நம்மளும் போட வேண்டியதுதான். நடு வீட்லேயும் ஸ்டார் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வத்தி ஏற்றணும். பின்னாடி வத்தி எடுத்து வச்சுருக்கேன். 4 வத்தி ஏற்றுங்க. அம்மா வந்து எதுவுமே சாப்பிடல, விரதத்தோட என்னம்மா இது பொட்டு எடுத்து பெருசா வச்சுட்டாங்க. பரவாயில்ல, ஓகே. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து விரதம் இல்லை, நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். அப்பாவும் டிஃபன் சாப்பிட்டாரு. அம்மா மட்டும் முருகருக்கு வந்து நான் பட்டினியாக இருந்து தான் சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும். பட்டு வந்து இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ இவர் வந்து ஈத்துன்னு வர அப்பாவை சாப்பிட மாட்டேன்டாரு, பொறுமையாக சாப்பிட போகிறேன்னாரா. நான் தான் கூப்பிட்டு வந்தேன்.
தேவாமிர்தம் மாதிரி இருக்குது. சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள தேவாமிர்தம் வாயில போயிட்டு வாயில போயிட்டா. வடை பழனி பஞ்சாமிர்தம் மாரி அவ்வளோ சூப்பரா இருக்குது. வடை எண்ணெயே பிடிக்கலம்மா, சாஃப்டா இருக்கு சூப்பரா. நீ சாப்பிட்டா பாரு ஒன்று, நான் சொல்றது பொய்யா மெய்யான்னு உனக்கு இது. என்னப்பா முருகர் சாப்பாடு எப்படி இது? இங்க பாருங்க கவுந்துக்கிட்டே இருக்குதா, எதுக்கு கை வலிக்கு கேமரா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு, கவுந்துக்கிட்டே டேஸ்ட் ஆடுறதுதான். தேவாமிர்தம் மாதிரி இருந்தது. அப்பளம் பூரா சாப்பிட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு. வடை அப்பளம் பாயாசம் தான் நான் குடிச்சு பார்க்கல, ஏன்னா பாயாசம் வந்து நான் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன், அது கூட நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் பட்டு வந்துட்டாங்கன்னா பாயாசம் காலி ஆகிடும். அவங்களுக்காகவே நான் அந்த பாயாசம் வந்து பால் ஊற்றாமல் பண்ணுவேன், ஏன்னா பட்டுக்கு பிடிக்காது பால் ஊற்றுனா, அதனால தான். வெறும் ஜவ்வரிசி சேமியா முந்திரி திராட்சை ஏலக்காய் சர்க்கரை அவ்வளோதான். ஸோ எங்கள் வீட்டு ஆடி கிருத்திகை சூப்பராக நல்லபடியாக படைச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்களும் என்னைக்கு படைச்சி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், தேர்ஸ்டேவா ஃப்ரைடேவான்னு சொல்லிட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி கிருத்திகை, கார்த்திகை வர கிருத்திகை, அப்புறம் தை கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை தான் நாங்கள் படைப்போம். ஆனால் எல்லா மாதம் வரும் கிருத்திகைலாம், அதெல்லாம் நாங்கள் அவ்வளோ படைக்க மாட்டோம். ஏன் இந்த கிருத்திகை மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலு? தேடி கும்பிடுறது வருஷம் 3 கிருத்திகை, நம்ம வருஷம் 3 கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை இப்போ கும்பிட்டாச்சு, தை கிருத்திகை போயிடுச்சு, இப்போ வர போகிறது கார்த்திகை மாதம் வர கிருத்திகை. தேடி கும்பிடுன்னு சொல்லுவாங்க, தேடி கும்பிடணும். ஸோ மாதம் இருக்கிற கிருத்திகை கும்பிடாதவங்க இந்த கிருத்திகையாவது நம்ம கும்பிடணும் இல்லையா, அதனால தான் கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். வச்சன்னா இல்லை, அதான் கொஞ்சம் குறையா இருக்கு. இப்போ எத்தனை வடை பாயசம் கொடுத்துட்டு வரலாமா ஸ்கூலுக்கு போய்? தம்பியும் பட்டும் இல்லை, வேலைக்கு போயிட்டோம் இல்லையா, நோ ப்ராப்ளம். வேலைக்கு போய்க்கிறேன், ஒருத்தவங்க ஸ்கூல் போய்க்கிறாங்க, ஒருத்தவங்க வேலைக்கு போய்க்கிறாங்க.